வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் பருவநிலை காய்ச்சலுக்கான தடுப்பூசி இந்த வருஷத்துக்குள்ளதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த செக்ரட்டரி அப்ளிகேஷனில் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் போய் அந்த பருவகால காய்ச்சலுக்கான தடுப்பூசி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அது எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த காய்ச்சல் தடுப்பூசி நம்ம போட்டோம், அதாவது இந்த வேக்சின் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நன்மை, அதை கண்டிப்பாக போட்டே ஆகணுமா அப்படிங்கிறது தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். யாரெல்லாம் போடணும், யார் போடக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் பொறுத்தவரையும் வெயில் டைம்லேருந்து குளிர் டைம் மாறப்போகுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு எல்லாருக்கும் ஜுரம், காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு காமனாக வரும். ஸோ அது எப்பொழுதுமே சவுதி அரேபியா தடுக்கிறதுக்காக அவங்க பருவகால காய்ச்சல் தடுப்பூசி, அதாவது இன்ஃப்ளூசா அப்படின்னு அதோட மருந்து, அது எப்பொழுதுமே வருஷம் அவங்க இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்சாக இருக்கிறப்ப நிறையா பேருக்கு நிறைய பேர் காய்ச்சல் வரும், நிறைய பேர் டெத்து வரையும் கூட போகும். ஏன்னா கண்டினியூவாக உடம்பு சரியாதவங்களுக்குலாம் டெத்து வரையும் போகும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு எப்பொழுதுமே வருஷம் சவுதி அரேபியா இந்த தடுப்பூசி போடுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தடுப்பூசி உங்கள் செக்ரட்டரி அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மை ஃபைல் லாஸ்ட்டில் போய் புக் அப்பாயின்மெண்ட்டுங்கிறப்ப உங்கள் நியர்பையில் போய் நம்ம கொரோனாக்கெல்லாம் வேக்சின் போடுறதுக்கு புக் பண்ணோம். உங்களுக்கு நினப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதேமாரி இந்த செக்ரட்டரி அப்ளிகேஷன் உள்ளே போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இந்த தடுப்பூசி ஃப்ரீ தான், போய் தடுப்பூசி போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பருவகால காய்ச்சல் தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா இப்போ ஜுரம் வர்றது அப்படிங்கிறது, கிளைமேட் சேஞ்சோட பிரச்சனை வர்றதெல்லாம் தடுக்கும் அப்படிமாரி சவுதி அரேபியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை யாராருக்கெல்லாம் இப்போ உடம்பு சரியாமல் இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணால் ஒத்துக்காதோ, அவங்களாம் கண்டிப்பாக இந்த புக் பண்ணிவிட்டு போய் நீங்கள் அந்த வேக்சின் போட்டுங்க. அது எப்படி போடணும் அப்படின்னா செக்ரட்டரி அப்ளிகேஷனில் போய் புக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் போட்டுக்கணும். யாரெல்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் உடம்பு ரொம்ப முடியலையோ, தொடர்ந்து அவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க, 60 வயசுக்கு மேலே ஆச்சு, நோயாளியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த குளிர் கிளைமேட் தாங்க மாட்டாங்க. ஸோ அதை தாங்கிறதுக்கு தான் இந்த தடுப்பூசியே. ஸோ இதேமாரி உள்ளவங்க தொடர்ந்து டேப்லெட் இதேமாரி உள்ளவங்க கண்டிப்பாக போய் போட்டுங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது யார் வேணாலும், எந்த வயசு வேணாலும் உள்ளவங்களும் போடலாம். அப்படி தான் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டலில் எதுன்னு பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு போய் வேக்சின் போட்டுக்குங்க. இது கட்டாயம் போடணுமா அப்படின்னா கட்டாயம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லை உடம்பு ஓகே இப்போ பரவாயில்ல நல்லாயிருக்கு, கொஞ்சம் உடம்பு சரியாது இப்போ அப்போதைக்கு போட்டுக்கலான்னாலும் அப்போதைக்கு போட்டுங்க. வெளியில் போய் காசு செலவு பண்ணி இல்லாத இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் காசு கட்டி நீங்கள் ஊசி போட்டு மருத்துவம் சாப்பிட்றதுக்கு இவங்க ஃப்ரீயாகவே தராங்க கவர்மெண்ட்டுங்கிறப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக போட்டே ஆகணும்லாம் கிடையாது. விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி போடணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா சின்ன அப்டேட்டு தான். ஒரு வேளைக்கு நிறைய பேருக்கு வேக்சின் போட்டே ஆகணும், உடம்பு ரொம்ப சரியாது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.